இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியன் 2 திரைப்படத்தோட ரிவ்யூ வெளியாகி இருக்கு. யூஎஸ்ஏல இந்த திரைப்படம் இன்றைக்கே ரிலீஸ் ஆகிவிட்டது. கரெக்டாக ரிலீஸ் ஆகி அங்கே ஆடியன்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ முடிந்த அப்புறமா சில விஷயங்களை சொல்கிறேன், அதே நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து கமல்ஹாசன் அவர்கள் தான் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. ஏன்னா கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பு இது வரைக்கும் எத்தனை திரைப்படத்தில் நடித்தாலுமே இந்த திரைப்படத்தில் அவங்களோட நடிப்பு ஒரே ஒரு கேரக்டர்னா அந்த மாதிரி மேனரிசம் தான் இருக்கணும். ஆனால் கெட்டப் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். அந்த கெட்டப் கேட்ட மாதிரி அந்த செகண்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த ஒரு ஆக்டிங் வெளியே வந்துட்டு போகணும். லைக் அந்நியன் திரைப்படத்தில் எப்படி விக்ரம் அந்நியனா வெளியே விட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல வித்தியாசமான கேரக்டர் ஒரே மேனரிசத்தில் பண்ணுற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் பண்ணியிருப்பது ரொம்ப 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 சூப்பரான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறமா சில விஷயம்லாம் வாயே திறக்காம டயலாக் டெலிவரியே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சித்தார்த்துக்கு அப்பாவா ரொம்ப எமோஷனலான கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் இன்டர்வல் டைமில் அதெல்லாம் படத்தில் ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்கும். அதில் கமல்ஹாசன் அவர்கள் வாயும் பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளை அழ வச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா படத்தோட இன்டர்வல் சீனை பார்க்கணும். கண்டிப்பாக அந்த இன்டர்வல் சீன் எமோஷனலாக இருக்கும். ஆனால் எமோஷனல் சீனுக்கு அப்புறமா ஒரு செம கூஸ் பம்ப்ஸான சீனாக இருக்கும். அது கண்டிப்பாக செம்மையாக எல்லாரையும் கூஸ் பம்ப்ஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக சங்கர் அவர்களோட பிரம்மாண்டத்தை பாராட்டி தள்ளி ஆக வேண்டும். ஸோ இது கரப்ஷனை பேஸ் பண்ணி இருக்க படம்னாலும் தன்னால் என்னோட பிரம்மாண்டம் படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. அனிருத் அவர்களோட பேக்ரவுண்ட் மியூசிக், படத்தோட கம்பேக் இந்தியா, கதறல் சாங்லாம் நாம் நார்மலாக கேட்கும்போது கிரிஞ்சாக இருந்துச்சு. சில சாங்லாம் பிடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் படத்தை பார்க்கும்போது அவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்கிறதாம். ஒவ்வொரு இடத்துலையும் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆகி பார்க்குற மாதிரி இருந்துச்சான். ஸோ இது எல்லாமே யூஎஸ்ஏ ஆடியன்ஸ் சொன்ன ரிவ்யூ தான். அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய் நண்பர்.